ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் பீட்ரூட் குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதை நீங்கள் சுட சுட சாதத்தில் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி டிஃபன் வகைகளோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. செய்கிறதும் பார்த்திங்கன்னா குக்கரில் ஈஸியாக ஒரு 15 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வாங்க இந்த பீட்ரூட் குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ குருமா செய்கிறதுக்கு குக்கரில் நல்லா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இதில் தாளிக்கிறதுக்கு ஒரு பிரிஞ்சி, அடுத்ததாக நல்ல பெரிய பீஸில் ஒரு பட்டை, 3 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ போட்டிருக்கிற சாமான்கள் எல்லாமே நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் மீடியம் சைஸில் இருக்கிற ஒரு பெரிய வெங்காயம், அப்படி இல்லைன்னா 10 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வதக்கிக்கோங்க. இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கிறப்பே கருவேப்பிலை இலையும் கொஞ்சமாக போட்டு வதக்கிக்கலாம். இப்போ போட்டிருக்கிற வெங்காயம் நல்லா வெந்து வதங்கினா போதும். இப்போ இந்த சமயத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ எல்லாம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தக்காளி மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்துருக்குறாங்க. இதில் கொஞ்சம் தக்காளியோட புளிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த தக்காளி நல்லா குழைவாக வதங்கி வரணும். இது வதங்கிக்கிட்டு இருக்கப்ப இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு 3/4 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தக்காளி இந்த அளவுக்கு குழஞ்சி வதங்கினதுக்கு அப்புறமா இதில் மசாலா பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. கூடவே இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ எந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறோமோ அதே அளவுக்கு 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். தனியாக அரைச்ச மல்லிப்பொடி தான் சேர்த்துக்கணும். இப்போ போட்டிருக்கிற சாமான்களோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மீடியம் தீயிலே நல்லா வதக்கி விடுங்க. இந்த மசாலா கருகிடக்கூடாது. இப்போ நல்லா இந்த அளவுக்கு தக்காளியும் குழஞ்சி வதங்கியிருக்கு, மசாலாவும் பச்சை வாசனை போய் வதங்கிருச்சு. இப்போ இந்த சமயத்தில் பீட்ரூட் சேர்த்துக்கலாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் அளவுக்கு பீட்ரூட்டை தோலை சீவி இந்த மாதிரி நறுக்கிட்டு சேர்த்துருக்கிறேன். வேணும்னா நீங்கள் நீளமாக கூட நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். இதோடவே கொஞ்சமாக பச்சை பட்டாணி, நான் ஃப்ரோசன் பச்சை பட்டாணி சேர்க்கலங்க, ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி ஒரு 1/2 கப்பு சேர்த்துருக்குறேன். ஃப்ரோசனாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இந்த தக்காளி மசாலாலே கொஞ்ச நேரம் இதை வதக்கி விடுங்க. இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்படி இல்லைனா கறி மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு பதிலாக 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலாவோ இல்லை மட்டன் மசாலாவோ கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்ல சுவையாக இருக்கும். அது போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி, நான் கிட்டத்தட்ட ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து இது கொதிச்சுட்டு இருக்கட்டும். இது கொதிக்கிறதுக்குள்ளேயே இந்த குருமாவுக்கு ஒரு தேங்காய் விழுது நம்ம அரைக்கணும். அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த தேங்காய் விழுது அரைக்கிறதுக்காக ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஒரு சின்ன முடி தேங்காய், ஒரு முடி தேங்காய் திருவி இருக்கிறேன். அதாவது 3/4 கப்பு அளவுக்கு இருக்குங்க தேங்காயோட அளவு. அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அடுத்ததாக ஒரு 4-5 முந்திரி பருப்பை உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு இல்லாத பட்சத்தில் நீங்கள் கொஞ்சமாக பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு தாராளமாகவே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் விழுது அரைச்சிட்டு வரதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு நல்ல தளதளன்னு கொதிக்குது பாருங்கள். ஒரு 5-6 நிமிஷமாகவே கொதிக்க வச்சுருந்தேங்க. ஒரு 1/4 தான் பீட்ரூட் வெந்திருக்குது. இப்போ இந்த சமயத்தில் அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் விழுதையும் சேர்த்துக்கலாம். மிக்சியிலையும் தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் அரைக்கிறதுக்காக ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி தாங்க அரைச்சிருக்கிறேன். இப்போ இதை நம்ம குக்கரில் தாங்க வேக வைக்க போகிறோம். குக்கரை மூடிட்டு ப்ரெஷர் வச்சு மிதமான தீயில் 3 விசில் விடுங்க. நல்லா அந்த பீட்ரூட் மெத்துன்னு வெந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வேணும்னா நீங்கள் திறந்து வச்சு கூட வேக வச்சுக்கலாம், கொஞ்சம் நேரம் எடுக்கும், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3 விசில் வச்சுருந்தேன். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம்.
பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பீட்ரூட் நிறம் இந்த மாதிரி தான் குருமா இருக்கும். நல்ல எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த குருமா. சுட சுட சாதத்தில் வச்சு நீங்கள் ஊறுகாய் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகளை மட்டும் சேர்த்து கலந்துட்டு எடுத்து வச்சுருங்க. ரொம்ப நல்ல சூப்பரான பீட்ரூட் குருமா தயாராகிடுச்சு. கன்சிஸ்டன்சியும் பார்த்துக்கோங்க, இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இதே மாதிரி அளவுகளோட இந்த பீட்ரூட் குருமாவை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.